இவர் போய் சப்வேல இறங்கி ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி ட்ரெயின் வந்தோடனே அதுக்குள்ள ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்க இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகி அங்க இருக்க எல்லாருமே மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு சில பேர் தான் இருக்காங்க. பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோவும் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவலர். இந்த சப்வேல இறங்கி இந்த ட்ரெயினை பிடிச்சானா அவனால ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ண முடியும். சோ இவன் 2016 காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ 2018 இருந்து இங்க வந்திருக்கான். ஹீரோ இப்போ அவனோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான். அதே ரெஸ்டாரண்ட் தான் நம்ம ஹீரோயின் இருப்பா. பிகாஸ் அவளோட ஃப்ரெண்டுக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆகணும் ஆசை. அந்த வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்க அந்த போட்டோகிராஃபர் கிட்ட தன்னோட போர்ட்ஃபோலியோ காமிச்சு அசிஸ்டன்டா சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. பட் அந்த போட்டோகிராஃபர் பொண்ணு அவ்வளவு சீக்கிரம் நான் யாரையும் ஈஸியா சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நக்கலா பேசிட்டு அங்க கிளம்பிடுறா. போட்டோ ஷூட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிராசரி ஷாப்புக்கு போய் நூடுல்ஸ் வாங்குற கண்டி உள்ள போறா. அப்பங்க யாரையோ பார்த்துட்டு எதுவுமே வாங்காம கடையில இருந்து வெளியே வந்துடுறா. யார வேற ரொம்ப நேரமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடக்க ஆரம்பிக்கிறா. வேற யாரும் நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. ஹீரோ இதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கானா. இன்னும் 20 நிமிஷத்துல நம்ம ஹீரோயின் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆக போறா. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கும் எப்படி காப்பாத்தணும் தெரியாம தெரியாதனமா கையை பிடிச்சு இழுத்துறான். ஹீரோயினும் பயந்துட்டே யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்டுறா. சரி நான் உங்களை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன காஃபி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கான்வர்ஸ் ஸ்டார்ட் பண்றான். யாருனே தெரியாத நான் ஏன் கூட பேசணும் காஃபி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கும் டைம் போயிட்டு இருக்கனால வேற வழி இல்லாம என்னமோ வளர ஆரம்பிக்கிறா. நீங்க அழகா இருக்கீங்க, நீங்க அறிவா இருக்கீங்க, அதனால தான் காஃபி சாப்பிட கூப்பிட்டு அப்படின்ற மாதிரி. ஹீரோயினோ டே வேற வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோட கிராஸ் பண்ண போறா. டக்குனு அவன் முன்னாடி ஒரு வண்டி வந்தோடனே நம்ம ஹீரோவும் அவளை பின்னாடி பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறா. ஹீரோயினும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி நடக்க ஆரம்பிப்பா. பட் எங்க இருந்தோ அந்த வண்டி நம்ம ஹீரோயின் இடிக்க வந்திருக்கும் போல. அதை பார்த்து அவளும் மயங்கி வந்துடுறா. ஐயோ சார் நான் இடிக்கல, அந்த பொண்ணு தான் கீழே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் கதறிட்டு இருப்பான். சார் பதறாதீங்க, நீங்க இடிக்கலன்னு தெரியும், நீங்க ஆம்புலன்ஸ்க்கு முதல்ல கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்தோடனே ஹீரோவும் பார்த்துட்டு உடம்ப பார்த்துக்க நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்படி ஹீரோயின் போற வர எல்லா இடத்துக்குமே நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருப்பான். ஏன் நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஃபியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ணி போகும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறத பார்த்திருப்பான். அந்த ஆக்சிடென்ட் ஃபியூச்சர்ல நடக்க கூடாதுன்றகாண்டி தான் நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அந்த ஆக்சிடென்ட் 2019 தான் நடக்க போகுது. இவங்க இருக்கிறது 2016. இந்த 3 வருஷத்துக்குள்ள நம்ம ஹீரோயின்குள்ள நடக்க போகுதுன்றதா சீரிஸோட கதையே. சீரிஸோட பேர் டுமாரோ வித் யூ. செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.